எத்தனை நாளைக்கு நீ இந்த நரகத்திலே இருப்ப? உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நானு. நீ பட கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? நான் கஷ்டப்படுறேன்னு உன்கிட்ட சொன்னா நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன? அது சரி. நான் கஷ்டப்படுறேன்னு எதை வச்சு நீ முடிவு பண்ண? நீ ஒன்றும் சந்தோஷமா இல்ல. உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் மட்டும் தான் நடந்திருக்கு. வேற எதுவுமே நடக்கல. எனக்கு நடக்குங்கிற நம்பிக்கையும் இல்ல. அதுக்காக எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஒரு ஃப்ரெண்டா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? அது இருக்கட்டும். எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. நான் சொல்றத கேளு. அந்த வக்கீல் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்க. வாயை மூடு. நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்கிட்ட வந்து ஒரு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டாரா? இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. அவர் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கிறதையும் நீ மனசுக்குள்ள அழுதே இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அடிக்கிற கைதான் அன்னைக்கு ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையா? அப்படி எதையாவது சொல்லி உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. அன்பு நல்லவதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவர் உன்கிட்ட ஒரு நல்ல புருஷனா நடந்துக்கல. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும். அதுல சண்டையும் இருக்கும். அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற யாரு கவலைப்படுவா? என் மானத்தை மட்டும் இல்ல, நீ உயிரை காப்பாத்திருக்கடி. உனக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினைக்க கூடாதா? எனக்கு அன்பு கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது நல்லதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்காக உன்னை வெறுக்கிற ஒருத்தர் காலம் பூரா கட்டிக்கிட்டு அழ போறியா? நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ. என்ன புருஷன் பொண்டாட்டி சண்டை போடல. நீ அவரை என்ன திட்டுறது மட்டும் தான் பாத்துக்கேன். ஆனா அவர் என்கிட்ட அன்பா நடந்துக்கிறத பாத்துட்டியா? அது உன் கண்ணுக்கு தெரியல. அதான் பிரச்சனை. அவர் என்ன கத்துனாலும் திட்டினாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். சும்மா எல்லாம் திட்ட மாட்டாரு. கண்டிப்பா நான் ஏதாவது முட்டாள்தனமா தப்பு பண்ணிருப்பேன். அந்த கோவத்துல அப்படி பேசுவாரு. ஆனா அதுக்கப்புறம் சுத்தமா அதை மறந்துடுவாரு. நீ அவரை உண்மையா காதலிச்சிட்டு இருக்க, அதனால நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஆனா அவருக்கு உன் மேல துளி கூட காதல் இல்ல. அவர் உன்னை வெறுக்கிறாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி அவரை காதலிச்சாரு. நானும் உயிரை போய் அவரை காதலிச்சேன். ஐயோ கண்மணி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ தானே அவரை காதலிச்ச. அவருக்கு உன் மேல காதல் இல்ல. அவர் அம்மாவை திருப்திப்படுத்ததான் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஓ வழிக்கே வர. அம்மாவை நேசிக்கிற எந்த ஒரு ஆம்பளையும் பொண்டாட்டியை வெறுக்கவே மாட்டான். அன்பு என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. கல்யாணத்துல எங்க அம்மா ஒரு பொய்ய சொல்லிட்டாங்க. அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது அவரால ஏத்துக்கவே முடியல. இப்பதான் அந்த பொய்ய எங்க அம்மா சொல்லலன்னு அவருக்கு தெரிஞ்சது. உங்க அம்மா சொன்னா அது பொய் தப்பு. அதே அவரோட அம்மா சொன்னா அது பொய் இல்லன்னு ஆடுமா? அன்னைக்கு வீட்ல என்ன நடந்துச்சு, அவர் என்ன பேசினாருன்னு உனக்கு தெரியாது. அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி. வீட்டுக்குள்ள அதுவும் உங்க ரூமுக்குள்ள தனித்தனியா தானே இருக்கீங்க. இங்க பாரு.